கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அருளை சொல்லி முடியாத இவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், பெற்றுகிறேன். நம்ம அழைத்த தேவனுக்கு துதி கனமையும் உண்டாகட்டும். இதற்கு உங்களையும் இதற்கு ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தந்த அற்புதமான இந்த நாளில் இந்த ஆராதனையானது தேவனுக்கு பலிகளை செலுத்துவதற்காக நம்மை தெரிந்து கொண்டு தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம் ஜீவனோடு இருப்பதே தேவனை தொழுது கொள்ளுவதற்காக, அவரை துதிப்பதற்காக. என்றாலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பொக்கிஷங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் பாத்திரர்களாய் நாம் நிற்க வேண்டும். அதற்கு தான் தேவன் நம்மை ஒருமுகப்படுத்தி இருக்கிறார். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவன் கொடுத்த வார்த்தை தேவனுடையது, belong to God, belongeth to God. தேவனுடையது. தேவ வார்த்தைகளில் நமக்கென்று தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் பல இருப்பினும் தேவனுக்கு சொந்தமான சில காரியங்கள் உண்டு. வேதவசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எவ்வளவு ஒரு பாக்கியம்! பிள்ளைகளை தெரிந்து கொள்ள முடியுமா? அநேக இடங்களிலே சிறுவர் இல்லங்களுக்கு நான் போயிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். சில வேளைகளில் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன். அப்படியெல்லாம் உலகம் இருக்கும் பொழுது நம்மை பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் என்ன தகுதி உண்டு? ஒன்றுமில்லை. ஆனால் தேவனோ பிள்ளைகளாகும்படி தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த தெய்வ இடத்திற்கு நாம் வருகிற பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிற பொழுது நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அவைகள் தேவனுக்கு மட்டுமே உரித்தானது, தேவனுக்கு மட்டுமே சொந்தமானது. சங்கீதம் 62 முதலாவதாக வல்லமை தேவனுடையது. சங்கீதம் 62 11 The book of Psalms 62 and verse 11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. நல்ல ஸ்தோத்திரங்களுடனே வார்த்தைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். வல்லமை தேவனுடையது. The power belongeth to God. தேவனிடத்தில் இருக்கிற அந்த வல்லமையானது நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கும் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாம் வேதத்தை வாசிக்கிறதினாலோ அல்லது ஏதோ சற்று ஜெபித்து போகிறதுனாலோ ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொள்வதனாலோ இதை சுதந்திரிக்க முடியாது. வல்லமை ஒன்றே ஒன்று, அது தேவனுக்குரியது. பிசாசுக்குரியது வல்லமை என்கிற வார்த்தையில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் அது வல்லமை அல்ல, சற்று பலன் என்று சொல்லலாம், அவ்வளவுதான். வல்லமை தேவனுடையது என்பதே. No other word. The power belongeth only to God. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 6 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் அவர் எழுப்புவாராம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்தை வயிறும் ஏற்கும், ஆனால் தேவன் இவ்விரண்டையும் அழிய பண்ணுவாராம். சரீரம் வேசித்தனத்துக்கு உரியதல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். எனவே தான் இந்த சரீரத்தில் பாவ கரைகள் இருக்கிற இந்த சரீரத்தை உயிரோடு எழுப்புகிறதற்கு ஒரு வல்லமை தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வல்லமையில்தான் அவர் நம்மையும் எழுப்புவாராம். எல்லாம் உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் இவைகளில் வல்லமை வேண்டுமானால் அவர்தான் அதை செய்ய வேண்டும். அவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். நம்மிடத்தில் திராணி இருக்கலாம், காரியங்கள் இருக்கலாம், ஆனால் வல்லமை தேவனுடையது மாத்திரமே. மார்க் எழுதின சுவிசேஷம் 5:30. The book of Mark chapter 5 and verse 30. And Jesus, immediately knowing in himself that power has gone out of him, turned around in the crowd and said, "Who touched my clothes?"
இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். வல்லமை தேவனுடையது. அந்த வல்லமை அவரிடத்திலிருந்து தான் புறப்படும். அந்த வல்லமை அவரிடத்திலிருந்து தான் புறப்பட்டது. எத்தனையோ பெரிய கூட்டத்திற்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த ஸ்திரீ நேரடியாய் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. வசனம் சொல்லுகிறது, இயேசு வல்லமை புறப்பட்டதை அறிந்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வல்லமை பெறுகிறவர்களுக்கும் உள்ள தொடர்பு இதுதான் ஒரு ஆவிக்குரிய பந்தம், கிறிஸ்துவின் பந்தம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டால் அவரும் அறிவார், அந்த வல்லமை பெற்றுக்கொள்கிற நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் வல்லமையுடன் தேவ கிருபையுடன் இணைந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் நிற்க வேண்டும். ஜெபம் என்பது நம்முடைய விருப்பத்திற்கு ஜெபிப்பது அல்ல, எதையாவது ஒரு பொருளை கேட்பது அல்ல, யாரையாவது கர்த்தர் கதை முடித்து விட வேண்டும் என்று ஜெபிப்பது அல்ல. ஜெபம் வல்லமை தேவனுடையது. அந்த வல்லமை ஜெபத்தில் இருக்க வேண்டும். அவள் சொன்னாள், எப்படியாக அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாவது நான் சுத்தமாக்கி விடுவேன். அந்த நம்பிக்கையில் தான் ஓடி வந்து தொட்டாள். வல்லமை புறப்பட்டது. இயேசு நின்றார். ஏனென்றால் ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் அவள் எடுத்துக்கொண்டாள். புத்திர பாக்கியத்தை எடுத்துக்கொண்டாள். திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்று சீஷர்கள் சற்று சிரிக்கத்தக்கவர்கள் தான். உடனே கேட்டார்கள், நம்மோடு ஆண்டவரோடு இருக்கிறோமே, நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆயிற்று, நம்மிடத்தில் என்ன காரியம் இருக்கும் என்று அவர்கள் சிந்திக்கவில்லை. என்ன ஆண்டவரே, கர்த்தருக்கு ஞானம் இல்லாதது போல, அவருக்கு போதிக்கிறது போல இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது, யார் என்னை தொட்டது என்று கேட்கிறீரே, நாங்கள் தானே உண்மை சுற்றி வேலி எடுத்து எஸ்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம், பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார், இல்லை இல்லை, வசனம் சொல்லுகிறது, இதை செய்தவளை காணும்படிக்கு சுற்றி பார்த்தார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுற்றி நின்றார்கள். வல்லமை பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு ஸ்திரீயின் மேல் கிறிஸ்து இயேசுனுடைய பார்வை படர்ந்து சென்றது. வல்லமை தேவனுடையது. எத்தனை ஜனக்கூட்டம் இருக்கலாம், உன்னை சுற்றிலும் எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கலாம், உன்னுடைய ஜெபத்தில் வல்லமை இருக்குமானால் அவருடைய கண்கள் உன்மேல் தான் பதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அவர் பார்த்தார். அவள் நடுங்கி போனாள். அடுத்த மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ ஏன் பயப்பட வேண்டும், பலத்தோட போய் என்றார். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட அதிகாரம் நம்மிடத்தில் செயல்பட வேண்டும். மத்திய 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிற ஒரு வேதனையான சம்பத்தை பார்க்கிறோம். இந்த வேத புத்தகம் அநேகருக்கு எதற்கு பயன்படுகிறது தெரியுமா? பணம் சம்பாதிப்பதற்கு, அல்லது ஏதாவது உலகத்தின் கிரிகளாய் இருக்கிற அந்த எல்லா கிரிகளிலும் எதையாகும் செய்வதற்கு. சாத்தான் ஆண்டவரிடத்தில் வந்து வசனத்தை தான் பேசினான், ஒன்றும் ஈடுபடவில்லை. சாத்தான் வசனம் பேசினான், கிறிஸ்து இயேசுவும் பேசினார். சாத்தான் பேசினான், இந்த கல்லுகளை அப்பமாகும்படி பார்த்துக்கொள் என்று வசனைத்தான் பேசினார். ஆண்டவர் சொன்னார், அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சாத்தான் பேசினது வசனம்தான், ஆனால் இயேசு பேசும் பொழுது பிசாசு அவரை விட்டு ஓடிப்போனார். அதுதான் வல்லமை. அந்த வல்லமையை தவறான எண்ணம் கொள்ளுகிறவர்களுக்கு இது கிடைப்பது இல்லை. என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், எப்படி வேண்டாலும் செய்து விடலாம், எப்படியாவது வந்து காணிக்கை போட்டு விடலாம். அப்படி போட்டால் கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருப்பார். அநேகர் தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள். இல்லை, வல்லமை என்பது பிள்ளைகளுடைய அப்பம். யார் அவை தேடி நாடி ஓடி வருகிறார்களோ, எவ்வளவு பெரிய கூட்டத்தின் மத்தியில் நிற்கிறார்களோ, அவருடைய வஸ்திரத்தில் வல்லமை விசுவாசிக்கிறவர்களுக்கு வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. 10 குஷ்டரோகிகள் ஓடி வந்தார்கள். அவர் சொன்னார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியனுக்கு காண்பீர்கள். திரும்பி போகும்பொழுது எல்லோரும் சுஸ்தமானார்கள். ஒரே ஒருவன் திரும்பி வந்தான். மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். இல்லை, அங்கே அந்த ஒருவன் மேல், அந்த ஒருவன் தான் இயேசுவை நாடினான் தவிர மற்றவர்கள் 9 பேரும் சுகத்தை நாடினார்கள். சுகத்தை நாடினவர்கள் இயேசுவை அதற்கு பின் பார்க்கவே இல்லை. ஆனால் இயேசுவை நாடினவனுக்கு சுகமும் கிடைத்தது, இயேசுவையும் கண்டான், தம்முடைய வல்லமையும் பெற்றுக்கொண்டான். தப்பான எண்ணம் கொள்ளுகிற எந்த இடத்தில் தேவன் வல்லமையை காண்பிப்பது இல்லை.
எனவே தான் நம்முடைய ஜெபங்களில், வார்த்தைகளில், கிரியைகளில், சாட்சிகளில் இயேசுவோடு வாழ வேண்டும். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Deuteronomy 7 verse 21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். The Lord thy God is among you, a mighty God and a terrible one. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டோமா? ஆமென். அவர் வல்லமை பயங்கரமுமான தேவன். யாரும் லேசாக எடை போட்டு விட முடியாது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். யோபு 36:22 சொல்லுகிறது, தேவன் வல்லமையில் உயர்ந்திருக்கிறாராம். God is exalted in his power. ஏதோ ஒரு மனிதன் ஜெபிப்பதற்காய் கர்த்தர் அற்புதம் செய்வது இல்லை. ஜெபம் பதிலளிக்கப்படுகிறது என்றால் அந்த ஊழியத்தில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது, அந்த வீட்டில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது, அந்த மனிதனிடத்தில் தேவ வல்லமை இருக்கிறது. எனவேதான் உன்னை நோக்கி என்னை ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். வல்லமையில் பயங்கரமான தேவன் அவர், வல்லமையில் பயங்கரமானவர். அதே வேளையிலே சத்துருவுக்கு இருளானவர், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருளில் வெளிச்சமானவர். அன்பு பிள்ளையே, வல்லமை தேவனுடையது. நீ தேவனுடைய சம்பத்தாய் சொத்தாய் இருப்பாயானால் இந்த வல்லமையும் உன்னுடையதாய் இருக்கும். இரண்டாவதாக 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். The Second Chronicles chapter 20 and verse 15. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. ராமன் சொல்லுவோமே. கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் தலைப்பு தேவனுடையது, belongs to God. யுத்தம் தேவனுடையது. இந்த யுத்தம் எந்த வழியில் வந்தாலும் சரி, தேவன் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்தவர். அதே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் கீழே சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயின் மலை தேசத்தார் எல்லாரும் சேர்ந்து யோசபாத் என்னும் ஒரே ஒரு மனிதனுக்கு எதிராக ஓடி வருகிறார்கள். நடக்கிறது என்ன? தேவனாகிய கர்த்தரை துதித்து பாடுவதற்கு யோசபாத் ஆட்களை நிறுத்தினார். அவ்வளவுதான். துன்பத்தின் நடுவிலும் பாடுகிறது தேவனுக்கு பிரியமானது. எனவே தான் துதிகளை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். கொண்டு போய் நிறுத்தினான். நடந்தது என்ன? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருவரில் ஒருவர் அழிக்கத்தக்கதாய் கை கலந்து போனார்களாம். எப்படி இது நடக்கும்? கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்புகிறதா? பயப்படாதிருங்கள், யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் ஒரே ஒரு வீட்டில் ஒரே ஒரு ஆளை உட்கார்ந்து வேண்டுமானால் ஜெபிக்கலாம். ஆனால் உங்களுக்கு எதிரான கூட்டம் ஒன்றே ஒன்று அல்ல, அது பெரும் திரள் கூட்டம். அதில் அம்மோன் புத்திரர் உண்டு, மோவாபியர் உண்டு, மலை தேசத்தார் உண்டு, எல்லோரும் சுற்றி நிற்பார்கள். ஏன், பெலிஸ்தியர் கூட்டமும் உண்டு. என்றாலும் நீங்கள் உத்தமர்களாய், பரிசுத்தவான்களாய், நாவில் தேவனுடைய வல்லமை உணர்ந்தவர்களாய் ஒழுங்காற்படிட்டு தேவன் சொல்லுகிறதற்காக ஜெபியுங்கள். தேவன் சொல்லுகிற பாரத்திற்காக கண்ணீர் சிந்துங்கள். நம்முடைய கண்ணீர் அவர் பார்த்து கொள்ளுவார். நாம் உருவாக்குவதற்கு முன்பதாகவே நாம் எந்த பாதையை கடந்து செல்லுவோம் என்று அவர் அறிந்திருக்கிறார் அல்லவா? என் மகனே, மகளே, எப்படி அவர் உன்னை கைவிடுவார்? அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மை நாடுகிற அனைவருக்கும் கர்த்தர் நல்லவர். இந்த வசனம் சொல்லுகிற யுத்தம் கர்த்தருடையது. நடந்தது என்ன? 3 ராஜாக்களும் எழும்பி வந்தார்கள். 24ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் தப்பவில்லை. அவர் அனைவரும் விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் கண்டார்களாம். இது எப்படி ஆகும்? இது மனுஷரால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். பயப்படாதீர்கள். 3ஆம் வசனத்திலே அவர்கள் கொள்ளையிடப்பட்டது கொஞ்சமல்ல, 3 நாட்களாய் கொள்ளையிட்டார்களாம். என்றால் எல்லாம் பிரேதங்கள். அங்கு வெள்ளியும் பொன்னும், ஐயோ, தேவையான எல்லா ஆஸ்திகளும் அங்கு கொட்டி கிடந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன், ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். கர்த்தருடைய யுத்தம் என்ன? பின்னாடி வர்றது ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சம்பத்தும் தான் பின்னாடி வரும். யுத்தம் மனுஷனால் உண்டானது என்றால் பட்டயத்தை வைத்து மேலதான் குதிச்சு கொடுக்கணும். யுத்தம் தேவனுடையது. யோசுவா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் என்று கர்த்தர் ஏன் யாக்கோபுக்கு பெயர் மாற்றினார்? யாக்கோபு என்பது ஏமாற்றுபவன் என்று பொருள். அவன் ஏமாற்றினானோ, அவன் என்ன செய்தானோ, அவனை தான் எல்லோரும் ஏமாற்றினதாய் நான் பார்க்கிறேன். ராகேல் ஏமாற்றினாள்.
அவனை ஏமாற்ற அவன் சொன்னான், ஐயோ என்னுடைய சகோதரனுடைய சரீரமெல்லாம் முடியா இருக்குமே, என்னிடத்தில் ரோமம் இல்லையே. அவள் சொன்னாள், சாபம் வந்தால் என்னிடத்தில் வரட்டும். அவன் கர்த்தருக்கு பயந்தவன், சாபத்திற்கு பயந்தவன் யாக்கோபு. தன் தகப்பன் சபித்து விடுவார் என்று பயந்தவன் யாக்கோபு. அவன் தாய் ராகேல் சொன்னாள், இல்லை நீ போ, சாபம் வந்தால் எனக்கு வரட்டும். ஏன் அப்படி சொல்லுகிறாள்? அவளுக்கு தெரியும் யுத்தம் கர்த்தருடையது என்பது, அவளுக்கு தெரியும் வல்லமை தேவனுடையது என்பது. எனவே தான் சந்தேகம் என்று சொன்னார். நீ புறப்பட்டு போ, நீ வயிற்றில் இருக்கும் பொழுதே கர்த்தர் நீ யார் என்று எனக்கு சொல்லிவிட்டார், வல்லமை தேவன் வல்லமை எனக்கு காண்பித்து இருக்கிறார், எனவே நீ போ, சாபம் வந்தால் என் மேல் வரட்டும். அவன் பலன் கொண்டான், தாயின் வார்த்தைகளில் பலன் கொண்டான். இதுதான் அற்புதமான ஒரு தாயினுடைய அடையாளம். இப்போ நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நடந்தது, அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான். ஏசாவிடத்தில் வந்தான், வயிற்று கூடுக்காக அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட ஆயத்தமாய் இருந்தான். அப்பொழுதும் யாக்கோபு கேட்டான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்தான். ஏன்? அவன் வல்லமையை தேவனுடையது என்று அறிந்திருந்தவன், யுத்தம் கர்த்தருடையது என்று அறிந்திருந்தவன், அவன் ஏமாற்றுபவன் அல்ல. எனவேதான் கர்த்தர் அவனை யாக்கோபு என்று அல்ல இஸ்ரவேல் என்று மாற்றினார். இன்று வரை யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இருந்தாலும், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரம் இருந்தாலும் கிரியை செய்கிற மந்திரங்கள் இல்லை, அவை தோற்றுத்தான் போகும். அது யாரை தாக்கும்? எங்கு வருகிறதோ 7 மடங்கு கர்த்தர் திருப்பி அனுப்புவார், 7 மடங்கு அவர்கள் அழிந்துதான் போவார்கள். நீ ஏன் கலங்க வேண்டும்? நீ செய்கிற யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் நிற்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இஸ்ரவேலுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். யோசுவா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். நடந்தது என்ன? ராஜாக்கள் எல்லாரையும் தேசத்தை பிடித்தவன் யோசுவா என்னும் அந்த மனிதன். கர்த்தர் யுத்தம் பண்ணினான், மனிதனுக்கு ஆதாயம். கர்த்தர் யுத்தம் பண்ணினார், அவருடைய பிள்ளைகளுக்கு ஆதாயம். அவர் பண்ணும் பொழுது நம்முடைய நாம பேசக்கூடாது, அமைதியாயிருங்கள். சில வேளை தேவன் அமைதியாக இருப்பதுதான் அவருடைய வேலை. ஏன்? நாம் அமைதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. எந்த மனிதனும் நாவினால் போராடி ஜெயித்தது இல்லை. சாத்தான் வசனத்தை பேசியும் தோற்று போனான். காரணம், அவனுக்குள் இயேசு இல்லை, அவனுக்குள் பரிசுத்தம் இல்லை, அவனுக்குள் தேவன் இல்லை. ஆனால் வசனங்களை பேசின கிறிஸ்துவத்தில் வல்லமை இருந்தது, அவர் பேசின வார்த்தையில் வல்லமை இருந்தது, அவர் வஸ்திரங்களில் இருந்து வல்லமை புறப்பட்டது. அவர் கரங்களை நீட்டும் பொழுது லாசரு வெளியில் வந்தான், வார்த்தையை பேசும்போது லாசரு வெளியில் வந்தான். ஏனென்றால் அந்த வல்லமையும் இந்த யுத்தமும் கர்த்தருடையது. நீங்களும் நான் செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை எது தெரியுமா? நாவை அடக்குவது. நாவை அடக்கிக்கொள், சூனியம் வைத்துக் கொள்ளாதே. எதை விதைத்தாலும் மனுஷனை அறுப்பான். தேவன் தப்ப விடுவது இல்லை, அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. பயப்படாதே. உன்னுடைய நாவின் அதிகாரம் ஜீவனை கொடுக்கட்டும். உனது நாவின் அதிகாரம் உன் அருகில் இருக்கிற ஜனத்திற்கு விசுவாசத்தை கொடுக்கட்டும். அது தேவனுடைய வல்லமை புறப்பட்டால் தான் நானும் நீங்களும் சேர்ந்து சில வினாடிகள் ஜெபித்தாலும் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை பெருகுகிறது, விசுவாசம் பெருகுகிறது, சாத்தான் தோற்று போகிறான். 2 வருடத்தில் தேவன் எத்தனை ஊழியர்களை அனுப்பினார் தெரியுமா? நான் என்னுடைய நீதியை தேவனுக்கு முன்பது யாரிடத்திலும் பேசவில்லை, நீதி கர்த்தருடையதல்லவா. திடீரென்று ஊழியர்கள் அழைப்பார்கள், ஐயா உங்களுக்கு ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார். நான் அந்த நாளில் எந்த சூழ்நிலைகள் இருக்கிறேனோ கர்த்தர் அழைத்து ஜெபித்தார். அவ்வளவுதான். நான் செய்ததெல்லாம் என்னை பாதிக்கிற எந்த காரியமும் உங்கள் யாரையும் பாதிக்கக்கூடாது. இயேசு சிலுவை சுமந்தார தவிர உங்களை என்னை எந்த வரைக்கும் சுமக்க வைக்கவே இல்லை. ஒரு நல்ல மேய்ப்பு தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இன்று வரை கடந்த வாரத்தில் திடீரென்று ஒரு ஊழியனை கர்த்தர் அனுப்பினார். வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தார். முன்பின் நான் அவரை பார்த்ததும் இல்லை. இரவு வந்தார், 11:30 மணிக்கு வந்தார். பேசி கொண்டு இருந்தோம். என்னுடைய வாழ்க்கையை பிட்டு வைத்தார். சொன்னார், நீ உத்தமமாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினபடினால் உன் வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார் என்று சொன்னார். என் வாசல் யார்? இயேசு கிறிஸ்து. வாசலில் பிரவேசிக்கிறது யார்? நானும் என் வீட்டாரும் கர்த்தரை இயேசுவின். நீங்களும் நானும் பிரவேசிக்கிற புதிய வாசல் திறக்கப்படுகிறது. என் அன்பு பிள்ளையே, நீ நாவை பேசாமல் இரு, நாவை அடக்கிக்கொள், சுத்தமான உன்னை காத்துக்கொள். யோசுவா 23:10. யோசுவா 23ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார்.
ஆனால் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஏன் அந்த ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகிறார் தெரியுமா? அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரில் நீங்கள் அன்பு கூறும்படிக்கு. அவர் யுத்தம் செய்வதனால் நீங்கள் அவரை நேசிக்க வேண்டாம். நம்முடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ளுகிறதற்காக அவரை நாம் தேட வேண்டாம். அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் அவருக்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதை அறிந்து நாம் அவரை பற்றி கொள்ளுவோம். 1 நாளாகமம் 5:22 சொல்லுகிறது, யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்களாம். மனிதன் செய்ய போவது என்ன? மனிதன் செய்கிற அந்த யுத்தத்தில் என்ன பலன்? ரத்தம் சிந்துதல். ரத்தம் சிந்துதல். எவ்வளவு ரத்தம் சிந்துதல் கடந்த 1 மாத காலத்தில் பார்த்தீர்களா? யுத்த நகரங்களை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. சாலைகளில் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வீடுகளில் இரத்த காயங்கள். இவைகள் எல்லாம் தேவனால் நடக்கிற யுத்தம் அல்ல, சாத்தானால் நடப்பது. ஏனென்றால் தேவன் யுத்தம் செய்தால் அதில் அநேகர் வெட்டுண்டு விழுந்து போவார்கள். நீங்களும் நானும் ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கும்படிக்கு, மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த யுத்தம் தேவனுடையதாக இருக்கிறது. 3ஆவதாக நியாய தீர்ப்பு தேவனுடையது. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். Deuteronomy chapter 1 and verse 17. நியாயத்திலே முகதாட்சிணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. சத்தம் வரமாட்டேங்குது. நியாய தீர்ப்பு தேவனுடையது. The judgment belong to the Lord. வல்லமை தேவனுடையது. யுத்தம் தேவனுடையது. நியாய தீர்ப்பும் தேவனுடையது. ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்? இப்பொழுது ஆவியானவர் பேசுகிறார். இந்த 3 காரியங்கள் தான் நம்முடைய ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை சீரழித்து போடுவது. தேவனுடைய வல்லமை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை நாசம். தேவன் யுத்தம் நமக்காக செய்யவில்லை என்றால் நாம் ஒன்றுமில்லாமல் அழிந்து போவோம். தேவன் நியாய தீர்ப்பு இருக்குமானால் அந்த நியாய தீர்ப்பு நம்முடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கும். What you doing is right, what you doing is not right. வசனம் சொல்லுகிறது, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை உன் காதுகள் கேட்கும். தேவன் நியாயம் செய்யட்டும். நாம் யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். நியாய தீர்ப்பு தேவனுடையது. இந்த வல்லமையை பெற்ற நீங்களும் நானும், இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று பெற்ற நீங்களும் நானும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாகும்படிக்கு, நியாயத்தில் அவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தும்படிக்கு நம்முடைய நீதியை நம்முடைய காத்துக்கொள்ள வேண்டும். 1 நாளாகமம் 16:14 சொல்லுகிறது, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் எங்கும் விளங்கும். இன்று நாம் ஒரு மனிதனை நியாயம் தீர்க்கலாம். ஏன் ஒரு ஊழியனை நியாயம் தீர்க்கலாம். ஒரு சாதாரண மகனை நாம் நியாயம் தீர்க்கலாம். நாளை ஒரு நாள் வரப்போகிறது. ராஜாதி ராஜன் வெள்ளை குதிரையின் மேல் ஏறினவராய், வெண் வஸ்திரம் தரித்தவராய், காயம் நிறைந்த கரங்களுடனும் காயம் நிறைந்து இருந்த சிரசோடும் ஏறி ஓடி வருவார். வரும் பொழுது நம்முடைய அக்கிரமங்கள், தேவனுக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு பகையின் காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக பல ஆயிரம் கோடி ஜனங்களுக்கு முன்பதாய் நம்முடைய அக்கிரமங்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். தேவனுக்கு விரோதமாய் உலகத்தின் காரியத்திற்கு சாதகமாய் ஓடின நியாய தீர்ப்பினால் வெளிப்படும் பொழுது எல்லா ஜனங்களும் அந்த அருவருப்பை கேட்பார்கள். இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நியாய தீர்ப்பில் துன்மார்க்க நிலை நிற்பதில்லையா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையிலும் நிற்க முடியாது. துன்மார்க்க நிற்க முடியாது. நியாய தீர்ப்பிலே அவமானத்தால் சுண்டி ஒளிந்து ஓடிக்கொள்ளுவார்கள். அவருடைய வல்லமையும் அவருடைய யுத்தத்தை அனுபவித்த நீங்களும் நானுமோ அவருடைய மார்பிலே வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய், ரத்தத்தில் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்களாய் அந்த நியாய தீர்ப்பு விலகி நிற்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். அது உலகத்தின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிற எந்த துன்மார்க்கனுக்கும் இங்கே இடமில்லை தேவனுடைய நியாய தீர்ப்பிலே. யோவேல் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் ஜனங்கள் திரள் திரளாய் நிற்கிறார்கள். அந்த பள்ளத்தாக்கு கர்த்தரினால் சமீபமாய் இருக்கிறது. அந்த கர்த்தர் சமீபத்தினால் என்ன நடக்கும்? சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். நட்சத்திரங்கள் ஒளியை கொடாது இருக்கும். எகிப்தில் ஒரு இருள் வந்தது.
வசனம் சொல்லுகிறது 3 நாட்கள் இரவும் பகலும் ஒன்றும் செய்யாமல் தடவி கொண்டிருந்தார்களாம். குழந்தைகளுக்கு எப்படி உணவு கொடுத்திருப்பார்கள்? நினைத்து பார்க்க முடியவில்லை அல்லவா? அதுதான் தேவனுடைய வல்லமை. அந்த இருள் மூடி இருந்தது, 3 நாட்களை அசையவில்லை. அதை அசைய செய்தது மோசேயினுடைய ஒரே ஒரு வார்த்தை. காரணம், மோசேக்குள் இருந்தவர் சொன்னார், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உனக்குள் இருக்கிறார். அந்த இருள் மாறி போகும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்க நாம் கேட்போம். மத்தேயு 12:36. Matthew 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். என்னை குறித்து எவ்வளவு அவமானங்கள் தெரியுமா? தேவனுடைய செய்தி யார் நம்முடைய செய்திகளெல்லாம் கேட்க சொல்லுகிறது. 251 சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள். அது பாதி பேர் எதற்காக வந்தார்கள் என்பது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். உண்மையாய் தேவனை தேடுகிற ஒரு 80 முதல் 90 பேர் உண்டு. அதை பார்க்கிற உங்கள் அந்த 90 பேரை கர்த்தர் சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கேட்கிற மற்றவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வந்தவர்கள் அல்ல, வேடிக்கை பார்ப்பதற்காக, குறை கண்டுபிடிப்பதற்காக. இதை பார்த்து குறை கண்டுபிடித்து எனக்கும் வசனம் வருகிறது. நேற்று கூட வந்தது, உன் பேசான வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நியாயம் ஒப்புவிக்க வேண்டும். சொல்லுகிறேன், கேட்டுக்கொள். நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிற நீ ஒவ்வொருவரும் எந்த ஊழியனை நீ குற்றம் சாட்டினால், தேவனுடைய ஆலயங்களை குற்றம் சாட்டினாலும், உன் அருகில் இருக்கிற உண்மையான சகோதரரை குற்றம் சாட்டினாலும், இந்த நியாய தீர்ப்பு கணக்கை நீ ஒப்புவிக்க வேண்டும். உன்னுடைய வார்த்தையினால், உன்னுடைய கிரிகளினால் நீ நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்படுவாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாய் இன்று யாகங்கள் செய்யப்படுகிறது, தூஷணங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. மதுரையில் கடந்த வாரத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அதற்கு இந்த கூட்டம் நடக்க வேண்டும் என்பதற்காக சபைகள் எல்லாம் அடைக்கப்பட வேண்டும் என்று காளைகளை வைத்து பலிகளை செலுத்தினார்கள். எல்லாம் செய்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் எழுதி கொண்டு போகிறார்கள், கத்தி கொண்டு போகிறார்கள். மேலே பார்த்தால் சமூகம் முன்பாய் செல்லுமா வார்த்தை. தேவனுக்கு விரோதமாய் செல்லுகிற வசனம் praise the Lord என்று. துன்மார்க்கனும் பாவியும் தேவனுடைய சமூகத்தில் நிலை நிற்பது இல்லை. இன்று ஆராதனை செய்கிற 95% பேர் அசுத்தமானவர்கள். ஊழியம் செய்கிற அநேகர் பரிசுத்தவான்கள் அல்ல, அசுத்தமானவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியிலே நீயும் நானும் கர்த்தருடைய வல்லமைக்கும் அவருடைய யுத்தத்தை செய்ய வைத்து இந்த நியாய தீர்ப்பு நாளில் சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வார்த்தைகளினால் நாம் நீதிமான் என்று கர்த்தர் தான் நியாயம் தீர்ப்பார். மனிதன் நம்மை குறித்து நல்லது பேச போவதில்லை, பேசவும் வேண்டாம். இன்றிருந்த நாளைக்கு புள்ளின் பூவை போல் அருந்து போகிற ஒரு மனுஷனுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? லூக்கா 12:4 சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், ஆனால் இந்த நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாகும். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயம் அடைந்தான். ஃபேலிக்ஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தான். பவுலை அழைத்தான், எப்படியாவது அவன் பணம் கொடுப்பான், பவுலை விடுதலை செய்து விடலாம் என்று. அவனுக்கு பிரியமானதை பவுல் பேசுவான் என்று நினைத்திருந்தான். மனுஷனை பிரியப்படுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துவது இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு உண்டு என்று அறிந்து நீங்கள் நானும் தேவனை மகிமைப்படுத்தும். உன் அறிக்கைகளில் தேவன் மகிமைப்படட்டும், உன் கிரிகளில் தேவன் மகிமைப்படுத்தட்டும், உன் வேலை ஸ்தலத்தில் தேவன் மகிமைப்படட்டும், உன் தொழில் ஸ்தலங்களில் தேவன் மகிமைப்படட்டும், உன் திருமணத்தில் தேவன் மகிமைப்படட்டும், உன் தனிப்பட்ட கல்வியில் தேவன் மகிமைப்படட்டும். Let everything bring glory to God. இதை மாறினா சகலமும் இந்த பாவத்திற்குட்படும். இச்சை அடக்கத்தை குறித்து, நீதியை குறித்து பவுல் பேசினான். ஃபேலிக்ஸுக்கு பயம் அடைந்து விட்டது. பவுல் எடுத்த பணம் பெற்றுக்கொள்ளலாம், அவனை விட்டு காரியம் சாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான் ஃபேலிக்ஸ். ஆனால் நடக்கவில்லை. நடந்தது என்ன? மேல் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பவுலை அழைத்து கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். பவுலை அழைத்ததோ பணம் கேட்பதற்கு, பவுலின் வாயில் புறப்பட்டதோ கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தை குறித்து. யார் உன்னை நிந்திக்கட்டும், உன் நாவில் விசுவாசத்தை குறித்து பேசு.
யார் உன்னை குறை காணட்டும், உன்னுடைய சாட்சியில் தேவனை நீ காண்பித்து விடு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4 வசனங்களை பார்க்கும் பொழுது அதிகமான தேவனுடைய வல்லமை செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது. நீங்கள் அப்புறமாய் வாசித்துக் கொள்ளுங்கள், வேண்டுமானால் வாசிக்கிறேன். 2வது குறிப்பாக 3வது வசனம், இப்படி செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனை நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. வசனம் சொல்லுங்க, மற்றவர்களை குற்றவாளிகளை தீர்க்கிறவனை நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமே இல்லை, சொல்லிட்டில, அவ்வளவுதான். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்று அறிந்து நீ குணப்படு. பாவத்தை விட்டு மனம் திரும்ப. பாவத்தை குறித்து உன் நாவு பேசட்டும். யாருக்கு பாவத்தை குறித்து பேசுமோ பேசு. அப்பொழுதுதான் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுவார்கள், கிறிஸ்துவின் விசுவாசத்தை அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர்ட்ட போய் வெறுங்கையா நீ நானும் நிற்க கூடாது. பரிசுத்தமாய் போய் நிற்போம். பரிசுத்தமாய் சாட்சி பகிர்ந்து கொள். 1வது முழங்காலில் 2வது வேதத்தை புசித்துக்கொள். கர்த்தருடைய வல்லமை உனக்குள் இறங்கும். அந்த வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறபடியால் சாத்தான் யுத்தம் செய்ய ஓடி வருவான். கர்த்தர் யுத்தம் செய்வார். தேவனுடைய நியாய வெளியிலே வரும். சங்கீதம் 9:7 சொல்லுகிறது, கர்த்தர் என்றென்றைக்கும் விற்றிருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் நினைக்கிறோம் சிங்காசனத்தில் அவர் அமர்ந்து கொண்டு சந்தோஷமாய் நம்மோடு ஆளுகை செய்வார் என்று. இல்லை, அவருடைய சிங்காசனம் ஏற்படுத்தப்பட்டது. அவர் அதில் அமர்ந்து நீதியுள்ள நியாயாதிபதியை நியாய தீர்ப்பு செய்வார். இந்த நியாய தீர்ப்பு தேவனுடையது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் துவங்குகிறதா. எனவே தேவ பிள்ளையே எச்சரிப்பாயிரு. உலகத்தில் அல்ல, நம்முடைய வீட்டில் துவங்குகிறது. தேவனுடைய வீடாகிய சபையில் துவங்குகிறது. முந்தி அதில் துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமான்களே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் துன்மார்க்கனும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பான்? நியாய தீர்ப்பு தேவனுடையது. நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15, 2 தீமோத்தேயு 2:15, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் ஒரு அல்லேலியா சொல்ல. யார் வெட்கத்துக்கு உரியவர்களா உன்னை நடத்தினாலும் நீ அமைதியாயிரு. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயிரு. உன்னை தேவனுக்கு முன்பதாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. 16ஆம் வசனம், இந்த ஜாக்கிரதை வேண்டுமானால் சீர்கேடுகளான வீண் பேச்சுக்களுக்கு விலகி இரு. அவைகளால் கள்ள போதகர்கள், நான் சொன்னேன் அல்லவா, ஆராதனை நடத்துவார்கள், சபையை நடத்துவார்கள், வசனத்தை வைத்து உலகத்தையே நியாயம் தீர்ப்பார்கள். அவர் உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்களாம், அவர்கள் அவபக்தி உள்ளவர்களாம். அப்படிப்பட்டவருடைய வீண் பேச்சுக்கு நீ விலகியிரு. விலகி ஓடிவிடு, பறந்து ஓடிவிடு. நீ நானும் அவருக்கு முன்பதாய் நிற்க வேண்டும். தாழ்த்தி நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. ராமன் சொல்லுவோமே, கர்த்தருடைய வார்த்தையை தாழ்மையோடு ஏற்றுக்கொள். கர்த்தருக்கு பயப்படு. இது இரண்டிற்கும் பலன் கர்த்தர் தரப்போகிறார். ஐஸ்வர்யத்தை தருவார், அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து தருவார். மகிமையை தருவார், மேன்மையுள்ள மகிமையை தருவார். ஜீவனை தருவார், இன்னும் நமக்குள் இருந்து ஜீவனோடு இருப்பார். நீதிமொழிகள் 22:4 3வது வசனம் சொல்லுகிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறார். என்ன ஆபத்து வரட்டும், நீ மறைந்து கொள். உனக்கென்று ஒரு சிறகு உண்டு. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல ஒரு சிறகு உண்டு. நீ ஓடி வந்து மறைந்து கொள், ஓடி வந்து தங்கிக்கொள். யாரும் இடரல் அடையாதபடி காத்துக்கொள். என் அன்பு பிள்ளையே, வல்லமை தேவனுடையது. உன்னுடைய யுத்தம் தேவனுடையது. நியாய தீர்ப்பு தேவனுடையது. எல்லோரும் கண்களை மூடலாமா? கிறிஸ்து இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இந்த தாழ்மையையும் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ளும்படி எனக்குள் தாழ்மையை தார். நான் சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை. இன்னும் கொஞ்ச நாள் தான். கிறிஸ்து இயேசுவின் வருகை கம்பீரமாய் வருகிற அந்த வேளையில், ஐயா, நான் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இல்லாதபடி கிருபைக்கு ஏற்றவனாய் நிற்கும்படி என்னை பரிசுத்தப்படுத்தும். எல்லோரும் கண்களை மூடி கரங்களை திறந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தாழ்மையை தாரும், கர்த்தருக்கு பயப்படுகிறதை தாரும், உம்முடைய பலன் தாரும். உம்முடைய பலன் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆம் ராஜா,
பார்த்து கொண்டு ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை இறக்குவதாக, தேவ வல்லமை இறக்குவதாக, வல்லமை இறக்குவதாக. ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நடத்துகிறவர்களிடத்திலும், ஒவ்வொரு பாலகர்களிடத்திலும், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களிடத்திலும் தேவ வல்லம் இறங்கட்டும், தேவ வல்லம் இறங்கட்டும், தேவ வல்லம் இறங்கட்டும், தேவ வல்லம் இறங்கட்டும். எஸ் லார்ட், வல்லமை உம்முடையது, யுத்தம் உம்முடையது, நியாய தீர்ப்பு உம்முடையது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஷட்டப்ராகலபரச்சுரமோ, எனக்கு தாழ்மையை தார். நீர் கொடுத்த இந்த ஊழியத்தை உமது மேல் கட்டி எழுப்ப எனக்கு கிருபைத்தார், கட்டி எழுப்ப கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் சொல்லும் தேவனே, கர்த்தர் பயப்படுகிற ஆவியை தார், உமக்கு இந்த சுகந்த வாசனையை தார், தேவனுடைய வல்லமையை தார். ஷட்லா கிரகடா ஷடி கப்ரகல பிரகிட்டி லப்ரகல பிரதுட்டி ஷெட்டி பிரதுட்டி கரமா. Someone is watching this program from France. பிரான்ஸ் தேசத்திலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஐயாவை நான் பார்க்கிறேன். நீங்கள் தமிழர், ஆனால் அந்த தேசத்திலே வாழ்ந்தவர்கள். சற்று இந்த வார்த்தைகளின் நிமித்தம் உங்கள் உள்ளம் தொடப்பட்டிருக்கிறது. ஐயா, நீங்கள் சொன்னது சரிதான், என்னிடத்தில் வல்லமை இல்லை, நான் யுத்தம் செய்ய பார்க்கிறேன், என்னால் முடியவில்லை, யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லோரும் தள்ளுகிறது போல உணர்கிறேன். கர்த்தருடைய வருகை நாளில் நானும் சிக்கிக்கொள்ளுவனோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது யுவர் டிராவலிங் இன் அ ஸ்மால் ட்ரெயின், ஒரு சிறிய ட்ராம் போல உள்ள ட்ரெயினில் நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அன்பு ஐயா, கர்த்தர் உங்கள் அருகில் நிற்கிறார். இப்பொழுதே அவருடைய தொடுதலை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புகிறார். உங்களுடைய யுத்தம் கர்த்தருடையது தான். இன்னும் 3 நாட்களில், ஜஸ்ட் இன் 3 days, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை கலங்க பண்ணின அந்த ஒரு முழு குடும்பத்தை நான் பார்க்கிறேன். ஒரு மகனை பார்க்கிறேன், ஒரு சிறிய மகளை பார்க்கிறேன், ஒரு தாயை பார்க்கிறேன். கர்த்தர் 3 பேரையும் திருப்பி கொண்டு வருவார், நியாயத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தர் நீங்கள் உத்தமர் என்று காண்பித்து உங்கள் சாட்சியை வெளிக்கொண்டு வரப்போகிறார். உங்கள் வாழ்க்கை மாறுகிற நாள் இப்பொழுது. God bless you. God bless you. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பர், இமெயில் அனுப்பியிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். God bless you right now. அப்பா, நான் ஐயாவை கர்த்தர் தொடுவீராக. இப்பொழுதே அந்த இளம் வெயில் சுற்றி நடுவிலே கர்த்தருடைய மகனை தொடுவதாக அந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் ஒன்றிணைத்து நான் ஜெபிக்கிறேன், ஒன்றிணைத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது செய்த அற்புதத்திற்காக நன்றி, நன்றி, நன்றி. நான் ஜெபித்து கர்த்தர் இந்த வார்த்தைகளை உரைத்து கொண்டிருக்கும் பொழுதே குழுவில் உள்ள ஒருவர், ஆண்டவரே இந்த வரம் தான் எனக்கு வேண்டும், இதையும் எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிற 2 பேரை பார்க்கிறேன். கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். God is giving you right now. உடனே வீடியோவில் வாருங்கள், கைகளை காண்பீர்கள். எஸ், இன்னும் ஒருவர் உண்டு. எஸ், praise Victor, you are perfect. Achena, you are perfect. God spoke very clearly. 2 கைகளை ஏந்தி வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன வந்தாலும் குறைந்தது 2 மணி நேரம் உங்களுடைய வேதத்தில் ஜெபத்தில் அமர்ந்திருக்கணும். கர்த்தாவே, இதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் என்றால் உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக அல்ல, நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாய் உத்தமாய் நிற்கிறபடினால் இப்பொழுது வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதாய் ஆணையிடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு கேள்வியை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். எந்த சூழ்நிலைகளிலும் எனக்காய் நீங்கள் எனக்கு துணை நிற்பீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்காக நிற்பீர்களா? யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் வெட்கப்படுத்தினாலும் இந்த ஊழியத்திற்காக கர்த்தருக்காக நிற்பீர்களா? அப்படி என கையில் ஏற்றி கொள்ளுங்கள். பரலோகம் உங்களை குறித்து களி வந்து கொண்டிருக்கிறது. திஸ் இஸ் த டே, இட்ஸ் அ நியூ பிகினிங் ஃபார் யூ. இன்று முதல் நீங்கள் சாதாரணமாக பேசும்பொழுது தேவனுடைய வல்லமை புறப்படும். அப்பா, என் பிள்ளைகள் உம்மிடத்தில் கேட்டபடியினால், எலிசா சொன்ன வார்த்தை தான் என்னிடத்திலும் அரிதான காரியத்தை இவர்கள் கேட்டார்கள் என்றாலும் இப்பொழுது தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும்படி இவர் இருவரின் மேல் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக தகப்படும். இப்பொழுது கர்த்தர் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாய் உத்தமர்களாய் பிள்ளைகள் அபிஷேகம் செய்வீராக. இது பரிசுத்த ஊழியம். கர்த்தர் அதனுடைய கரத்தில் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கிறேன். அப்படி அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இதை செய்தார்கள். ஒவ்வொருவரை பயன்படுத்தும், ஒவ்வொருக்கும் வார்த்தையில் வல்லமையை தாரும். கர்த்தர் யுத்தம் செய்கிறதை தாரும், மகிமைப்படுத்தும். தேவரை ஜெபிக்க முடியாதபடி சிந்தனை சிதறல்கிற அநேகர் உண்டு. இயேசுவின் நாமத்தில் அந்த காரியங்கள் உடைத்து நான் ஜெபிக்கிறேன்.
உடைத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். let everything move, let everything move. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா பொல்லாத சாத்தான்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. துர்இச்சைக்காக தங்களுடைய கிரியைகளை விட்டு குற்றப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே. என் பிள்ளைகளின் எல்லைகளை விட்டு, சிந்தைகளை விட்டு, குடும்பங்களை விட்டு, ஊழியத்தின் எல்லைகளை விட்டு அப்பாலே போ. சகலமும் புதிதாகட்டும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் வருகிற ஐஸ்வர்யத்தை எங்கள் மேல் கர்த்தர் அனுப்புவீராக. அந்த கனத்தை அனுப்புவீராக. மகிமையை அனுப்புவீர்களோ, ஜீவனை அனுப்பியீர்களோ. என்ன வந்தாலும் நாங்கள் உண்மை நாடி ஓடி உத்தமமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தந்தருள்வீராக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும். தூர தேசத்திலும் தூர பட்டணங்களில் கிராமங்கள் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய அற்புதமான கிருபைகள் ஆசீர்வதிக்கப்பட்டபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். உத்தமர்களாய் பரிசுத்தர்களாய் உம்முடைய சன்னிதியில் இருக்க கிருபைத்தார். எந்த யுத்தம் வந்தாலும் யுத்தம் உம்முடையது ராஜா. உம்முடைய வல்லமை உம்முடையது, நியாய தீர்ப்பும் உம்முடையது. உம்மாலை மட்டும் நாங்கள் பார்க்கப்பட மனுஷங்களை நியாயத்திற்கு ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுவின் நாமத்தில் 7 மடங்கு திருப்பி அனுப்புகிறோம். எங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற பேசுகிற புறமாய் பேசுகிற எல்லா ஆவிகளையும், சாத்தானுடைய திட்டங்களையும், ஏவல்களை, பெலிசுனிய கட்டுகளை, மாய மந்திரங்களை, கயிற்றின் ஆவிகளை மற்றும் சாம்பல்களின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் மல்டிபிள் எல்லா கைகளை உயர்த்தி 7 மடங்கு திருப்பி அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் சாத்தானை நிர்மூலமாக்கி பெயர் உட்பட கேட்கப்படாதபடி அழித்து போடுகிறோம். கர்த்தருடைய வாக்கு தத்தற்குள்ளும் வார்த்தைக்கு நேர்மைகளை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய எல்லைகளை சுற்றிலும் இருப்பதாக இங்கிருந்து புறப்பட்ட சாத்தாண்டி கிரிகள் என் பிள்ளைகளையோ, ஒவ்வொரு இல்லத்தையோ, எங்கள் வீட்டையோ, எல்லைகளையோ, வாகனங்களையோ, எங்கள் தொழிலையோ, வேலைகளை தொடாதபடி பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று அறிந்து நாங்கள் உண்மை சேவிக்க கிருபித்தார். தந்த உடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். கிருபி தந்ததற்காக நன்றி. எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உயர்த்துகிறேன். அப்பிரயோஜனமான நீசனப்பா, உமக்காக நீ சொன்ன வேலை நான் செய்திருக்கிறேன். இன்னும் உம்முடைய சிறகின் கீழ் உம்முடைய சத்தம் தவிர ஒன்றுக்கும் கலங்காதபடி பிள்ளைகளுக்கு நல்ல மெய்ப்பனாய் நிற்க உம்முடைய சமூகத்தில் உத்தம ஊழியன் என்று உம்முடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள என்னை தாழ்த்துகிறேன். தகுதிப்படுத்தும், ஏற்றுக்கொள். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உயர்த்தி வாழ்த்தி பணிந்து தொழுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதங்களை பணிந்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. சத்தமாய் சொல்லுவோம் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், ஆசீர்வாதம், சமாதானம், சுகமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், நம்ம விட்டு பிறந்த எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லும் சத்தமாய், தேவரே என்னை ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்திரணும். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல், கர்த்தரே தேவன். God bless you all.